இந்த பக்கம் அந்த வண்டியில ஒரு புதுவிதமான அற்புதங்களை நான் பார்த்தேன். இந்த கியா வண்டி ஒன்று நிக்குது. அங்க போய் இறங்கிட்டு இவனுக்கு காசு கொடுக்காம போயிட்டான்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய தொல்லை. ஒரு ப்ராப்பர் டெக்ஸினா அவன் கொடுத்துதான் ஆகணும். வெல்கம் பேக் ஜிஃபேம். ஹவ் ஆர் யூ ஆல்? அஸ்ஸலாமு அலைக்கும். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? அல்ஹம்துலில்லாஹ், நான் ரொம்ப நல்லா இருக்கேன். நீங்களும் எல்லாருமே நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லி ஹோப் நான் நம்புறேன். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மணி வந்து 8 ஆயிடுச்சு. வாவ், சூப்பர்ரா, 8 மணிக்கு எழுந்துச்சு வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டாருன்னு கேட்பீங்க. ஸோ எஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா நைட்டு தூங்கி எந்திரிச்சிட்டு முக்கியமான ஒரு ஏர்போர்ட் சவாரி. என்னோட நண்பனோட சொந்த பிரதர் வந்து பாத்தீங்கன்னா ஏர்போர்ட் கொண்டு போய் விடணும். நேற்றே பேசியிருந்தேன், சரி வரங்க, மறக்காம கவலைப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு பார்த்தா மைண்ட்ல இருந்து எப்படி விலகிச்சுன்னே தெரியல, செம்ம இதாயிடுச்சு. ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா இப்போ கிளம்பி அர்ஜென்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஓடிட்டு இருக்கோம். ஸோ வாங்க குடுன்னு ஓடி போயிட்டு இது பண்ணுவோம். அதுக்கப்புறம் அந்த துருக்கி ஜாம். ஸோ நேற்று நம்ம வந்து 5 பீஸ் வாங்கியிருந்திருப்போம். அந்த 5க்கு 5மே வந்து பார்த்தீங்கன்னா நேற்று ஒரு 2 ஹவர்ஸ்க்குள்ளே வந்து அது ஃபுல்லாகவே சேல்ஸ் ஆயிடுச்சு. ஸோ வாங்கினவங்க எல்லாமே அதோட பெனிஃபிட் பற்றி தெரிஞ்சவங்க. ஸோ கண்டிப்பாக காலி ஆயிடுச்சு. வரும்போது முடிஞ்சா அதையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாக் வாங்கி வச்சுக்கணும் நம்ம. அதனால இப்போ நம்ம கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ வாங்க, ஆல்ரெடி 8 மணிக்கெலாம் அவங்க வீட்டில் இருக்கணும். 8 மணி இங்கே ஆயிடுச்சிங்க. 12 மணிக்கெலாம் அவருக்கு ஃப்ளைட்டு. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ உடனடியாக அங்கே நம்ம போய் ஆகணும். அதனால வாங்க போகலாம். ஸ்டாப்க்கு நம்ம வந்துட்டோம். நம்ம செல்லக்குட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் நிப்பாட்டி வச்சிருக்கோம். தலைவர் ஐ திங்க் இங்கே மேலே இருந்து தான் இறங்குவார். அவங்க வேற யாரும் இல்லைங்க, என் உயிர் நண்பனுடைய அவருடைய பெரிய அண்ணன் தாங்க வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஸோ அவரை தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஏர்போர்ட்டில் கொண்டு போய் இறக்கி விடணும். ஸோ இன்றைய காலையில் இருக்கிற முதல் சவாரி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஏர்போர்ட் தான். ஆக்சுவலாக இன்னைக்கு காலையில் 5 மணிக்கெலாம் இன்னொன்று இருந்தது. சத்தியமா எங்க பெரிய நான் அனுப்புறேன்னு சொல்லியிருந்தேன். அவரை நான் எப்படி மறந்தேன்னு தெரியல. அவர் மறுபடியும் மெசேஜ் கூட பண்ணியிருந்தாரு வண்டி ஓட்டிட்டு இருக்கும்போது. அதையும் பார்த்துட்டு போயிட்டு கேட்டுட்டு உடனே சொல்றேன்னு சொல்லியிருந்தேன். முடியல. சாரி ப்ரோ, நீங்க பாத்தீங்கன்னா கோச்சிக்காதீங்க, மறந்தே போயிட்டு அவங்க மெசேஜ்க்கு ரிப்ளை கொடுக்கலன்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா அவர் வரேன்னு சொல்லியிருக்காரு. வந்தாருன்னா கூட்டிட்டு கொண்டு போய் அவரை நேரம் வந்து பாத்தீங்கன்னா அதிகலாம் இல்லை, நம்ம வீட்டு பக்கம் தான் இருந்திருக்காரு. ஸோ அங்கிருந்து 6 கிலோமீட்டர் தான். நம்ம வீட்டுல இருந்து அப்படியே வந்துட்டு அப்படியே இதே ஒரே ரோடு தான். சர்னு வந்தாச்சு. இப்போ இங்கிருந்து கூட்டு அப்படியே நேராக போயிட்டு சிக்னல் வந்து அப்படியே லெஃப்ட் எடுத்து ரைட் எடுத்தோம்னா ஸ்ட்ரைட்டா ஏர்போர்ட் தான். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக வந்து பார்த்தீங்கன்னா அவரை போய் சேர்த்து வச்சிடலாம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வண்டி நம்ம கண்ணாடி கிணறுலாம் அப்படியே தொடச்சி கொஞ்சம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம். அப்படியே அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வெயிட் பண்ணி வந்தோடனே கூட்டிகிட்டு போயிடுவோம். அவரே கீழே இறங்குறேன்னு சொல்லியிருக்காரு. ஸோ அது வரைக்கும் நம்ம இங்கே வெயிட் பண்ணுவோம். ஜிஃபேமே வந்துட்டாரு. ஸோ வந்துட்டு மறுபடியும் மேலே போயிருக்காரு. பேக் உள்ளே வச்சாச்சு. இந்த பக்கம் அந்த வண்டியில ஒரு புதுவிதமான அற்புதங்களை நான் பார்த்தேன். இந்த கியா வண்டி ஒன்று நிக்குது. அந்த வண்டிக்கு லாக்கு பாருங்க. இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தேசி ஜுகாட் அப்படின்னு சொல்லி ஹிந்தியில சொல்லுவோம். தேசி ஜுகாடுனா நம்ம இந்தியன் லோக்கல் மைண்டை வச்சு ரெடி பண்றது இதெல்லாம். பட் இந்த வண்டி கண்டிப்பா பார்த்தா ஒரு பங்களாதேஷி ஆளோடது இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க மட்டும் தான் இந்த மாதிரி டிஐஒய்லாம் நிறைய யோசிப்பாங்க. எனிவே இப்போ ஒரு தூக்கிட்டு வந்துருக்கோம். வந்தோடனே இப்போ நம்ம ஏர்போர்ட் கிளம்புவோம். ஜிஃபேம் வாங்க, ஒரு ட்ராப் பண்ணிட்டு உங்களை நான் மீட் பண்ணுறேன். ஸோ ஜிஃபேமே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கிளம்பிட்டோம். நம்ம ஃப்ரெண்டோட அண்ணனை வந்து பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. எந்த பக்கம்பா? டெர்மினல், கார் ரெண்ட்டு. ஓகே. ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக இந்த வாட்டி டொமஸ்டிக் ஏர்போர்ட்டில் தான் வந்து நம்ம இறக்கி விட்டுருக்கோம். ஸோ இப்போ இந்த டொமஸ்டிக்லேருந்து நேராக நம்ம இறக்கி விட்டாச்சு. சர்னு இப்போ கிளம்புறோம். ஏர்போர்ட்டு இப்போ அவரை இறக்கி விட்டேன்னா இறக்கி விட்டுட்டு பாக்குறேன் அடுத்த ஆள் ஒருத்தன் பத்தாங்கிறான். இப்போ நான் நினைச்சா ரிட்டர்ன் போகும்போது இறக்கி விட்டுருந்துருக்கலாம். பட் அவங்க வந்து யமனி மஸ்ரிக்காரங்க, ஒரே ஒரு ஆள் தான். 50 ரூபா கொடுக்குறேன் அப்படின்னா 50 ரூபாலாம் சரிப்பட்டு வராது அப்படின்னு சொல்லிட்டு நானும் கிளம்பிட்டேன். அவங்க ஒரு நல்ல 100 ரியால் கொடுத்தாலுமே நான் இங்கிருந்து ஏற்ற மாட்டேன். ஒன்று ஏர்போர்ட்ல இருந்து ஏத்துறன்ற பேர்ல இப்பதான் உன்னை பார்த்தோம், நீ யாரையும் இறக்கி விட்ட, இது என்ன நீ இன்னொருத்தனை ஏத்துற அப்படின்னு சொல்லி நம்ம மேல வந்து ஃபால்ட் வர வாய்ப்பு இருக்கு. அடுத்தது அங்க போய் இறங்கிட்டு இவனுக்கு காசு கொடுக்காம போயிட்டான்னு வச்சுங்க, அது ஒரு பெரிய தொல்லை. ஒரு ப்ராப்பர் டெக்ஸினா அவன் கொடுத்துதான் ஆகணும். ஓகேங்களா? நம்ம கிட்ட எல்லாம் அவனுக்கு வேலையை காட்டிடுவானுங்க. நமக்கு தேவையில்லை. அதனால ரிஸ்க் எடுக்க தேவையில்லைங்க. கம்மி காசா சம்பாதிச்சாலும் அக்கடான கிடப்போமே, நல்ல காசா மெதுவாக சம்பாதிச்சாலும் பரவாயில்ல. ரொம்ப அதிகமாக ஆசைப்பட்டு போய் மாட்டிக்க கூடாதுன்றதான் நம்மளோட ஒரு எண்ணம். நீங்களுமே யாராவது அந்த மாதிரிலாம் ஓட்டுறீங்க அப்படின்னா பார்த்து உஷாராகவே இருங்க. இப்போ மணி வந்து இருங்களா எவ்வளோ ஆகுதுன்னு பார்ப்போம். ஸோ மணி வந்து இப்போ கரெக்டாக 9:30 ஆகுது. ஜிஃபேமே கரெக்டாக 8 மணிக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ணோம். 9:30 மணி ஆகுது. ஸோ இப்போ அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இறங்கி என்ன சொல்கிறது ஊருக்குள்ளே போவோம். செம தூக்கம், கண்ணு எரிச்சல் இருக்குது.
தூக்கம் இல்லை, கண்ணு எரிச்சல் இருக்கு, ஒரு மாதிரியாக டயர்டாகவே இருக்கு. நைட் அப்படியே மொபைலில் வீடியோ அது இதுன்னு சொல்லி பார்த்துக்கிட்டு வீட்டில் பேசிக்கிட்டு கொஞ்சம் டிஸ்கஷன்லாம் போயிட்டு இருந்துச்சு. அப்புறம் வீடியோ எடிட்டிங் இருந்துச்சு. எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக முடிச்சுட்டு தூங்குறதுக்கே கொஞ்சம் லேட் ஆயிடுச்சுங்க. ஸோ இப்போ வாங்க என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு வியாபாரத்தை போய் டக்கு டக்குன்னு பார்ப்போம். வாய்ஸ் வேற, நான் என்னதான் வாய்ஸ் கொடுத்தாலும் நீங்கள் கம்மியாக இருக்குன்றீங்க. நான் வேற மைக் வேற எடுத்துன்னு வர மறந்துட்டேன் பார்த்தீங்களா. நான் ஒரு முட்டாளுங்க. ஓகே, எல்லாம் நடக்கிறது தான், ஞாபகம் மறதியில பார்த்துக்கலாம் விடுங்க. சரி, இப்போதைக்கு சார் கிளம்பிடுவோம். அந்த எல்லோ லைனில் மட்டும் ஒரு டயர் இங்கே ஒரு டயர் இங்கன்னு மட்டும் வச்சு ஓட்டாதீங்க. அதுக்கு 2000 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன், விச் மீன்ஸ் முருகாஸ்க்கு ஒரு 40,000க்கும் மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபைன் கொடுப்பாங்க. அதே மாதிரி இப்போ பாருங்க, இந்த பிரிட்ஜ் தாண்டினோடனே ஒன்று உருது பாருங்க, கம்பி மாரி இருக்கு, உருண்டை அதில் வச்சிருக்காங்க. ஸோ அது வந்து நீங்கள் மொபைல் வச்சு யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா பாருங்க, இந்த கம்பத்தில் பாருங்க, பாருங்க உருண்டையா இருக்கா. ஸோ இதுலலாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா சீட் பெல்ட்டு மொபைல் யூஸ் பண்ணுறீங்களான்னு சொல்லி பார்த்துட்டு வரும். மொபைல்லாம் யூஸ் பண்ணும்போது கேமராவில் பதிவாச்சுன்னா 500 ரியால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனு, விச் மீன்ஸ் 11,000 கிட்ட வருது, 11,000க்கு மேலே வருது. அப்புறம் வந்துட்டு அதே கேமரா தான், அதே கம்பத்தில் இருக்கிறது தான் சீட் பெல்ட்டையும் பார்க்கும். சீட் பெல்ட் எதுவும் இந்த மாதிரி சரியாக போடாமல் இருக்கீங்கன்னா அதுக்கு ஒரு அடி அடிக்கும். ஸோ அதனால் பார்த்து நம்ம எதுக்குமே உஷாராக தாங்க இருக்கணும். ஏன்னா அங்கங்கே இப்போலாம் சவுதி அரேபியா பொறுத்தவரைக்கும் ஃபர்ஸ்ட் மாதிரி கிடையாது. இப்போ கேமரா சிஸ்டம், செக்யூர் சிஸ்டம் ரொம்ப 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 ஸ்ட்ரிக்டாக பண்ணிட்டாங்க. அதனால கொஞ்சம் நம்மளால யோசிக்க வேண்டியா இருக்கு. எனிவே வாங்க நேரம் ஊருக்குள்ள போவோம். இப்போ பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம குட்டி ரெஸ்ட் எடுத்ததுக்கு அப்புறம் இப்போ நம்ம எங்கடா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கிட்டிங்கன்னா, कितना बड़ा बंडल, इतना बड़ा खोल के रखेले கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா இப்போ கொஞ்சம் நம்ம கழிக்குவோம். ஷாலிமார்லேருந்து சிக்கன் பிரியாணி வந்து நம்ம ஆர்டர் பண்ணியிருக்கோங்க. ஆர்டர் பண்ணுற அளவுக்கு பெரிய ஆகிட்டேன்னு கேட்டால் இல்லைங்க, நூன் இருக்குல்ல, நூன்.com நூன் ஃபுட்டுன்னு இருக்கு. ஸோ அந்த நூன் ஃபுட்டை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா அதுலேருந்து ஆர்டர் பண்ணிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் போட்டால் 50% டிஸ்கவுண்ட்டாம். வேற ஷாலிமார் தானே, மாலும் தா நினைச்சேன் வேற ஷாலிமார். ஐயோ இது ஐ திங்க் கேரளா கடை ஷாலிமார். So केरला का शालीमार, केरला वाला शालीमार है ना, वो आयत मॉल के पास वो है. So yes, 50% ஆஃபர் ஜிஃபேமே. 3 பிரியாணி, ஒரு பிரியாணி 22 ரியால், 3 இது வந்து பார்த்தீங்கன்னா 66 ரியால் வந்துச்சு. அப்புறம் 50% கூப்பன்லாம் போட போக 45 ரியால், 44 ரியால் காமிச்சிச்சு. அப்படியே வர வச்சுட்டோம், 3 பேர் ஷேர் பண்ணுவோம். ஸோ ஒரு பிரியாணி 15 ரியால் கூட உங்களுக்கு வரல, அப்படித்தான் கணக்கு. ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடுவோம். இது கூட ரைத்தான்ற பேரில் வெறும் தயிர் மட்டும் கொடுத்துருக்காங்க. இது கண்டிப்பாக ஒரிஜினல் கேரளா பிரியாணி. இது வந்து நம்ம ஷாலிமார்னு எதிர்பார்த்தோம், பட் அந்த இது இல்லைங்க. எனிவே வாங்க இப்போ நம்ம சாப்பிடுவோம். பால் வச்சேன்னா அப்புறம் என்ன வைக்கிறேன். அது அம்மா ஆக்சுவலாக கைஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா அதோட அம்மாவை தேடுது. அது அம்மா இங்கே தொலைச்சிருச்சு. பாருங்க, நம்ம சிம்பா பாசமாக வளர்த்துட்டு இருக்கோம். ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா இவன் பர்சன் கேட் சிம்பா. இவன் இது வந்து பார்த்தீங்கன்னா பிபாசா. ஓகே வாங்க இப்போ நம்ம சாப்பிடுவோம். சுஜிஃபேமே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம கிளம்பிட்டோம். சாயந்தரம் மணி எவ்வளோ ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 6 மணி ஆகுதுங்க. ஸோ இப்போ எங்கடா அப்படி கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்க்குறீங்கன்னா பத்தாவுக்கு போகணும். பத்தாவுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செல் பண்ணிட்டு இருந்த துருக்கி ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா காலி ஆகிடுச்சு. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு வாங்கணும். துருக்கி ஜாமுக்கு ஏகப்பட்ட ஃபேன்ஸ் உருவாயிட்டேங்கன்னு நினைக்கும் போது எனக்கு செம்ம சிரிப்பாக இருக்குது, செம்ம ஹாப்பியாகவும் இருக்குது. நல்ல ஹாட் செல்லிங் ப்ராடக்டாக இன்றைக்கி நம்மளுடைய துருக்கி ஜாமாக இருக்குதுங்க. ஸோ இப்போ கூட வந்து ஆர்டர் வந்திருக்கு. போய் வாங்கிட்டு பத்தா போயிட்டு வேலையை முடிச்சுட்டு அதை டெலிவரி பண்ணுறது தான் இப்போ நம்ம வேலை. ஸோ வாங்க என்ன இது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போய் பார்ப்போம். நல்ல பெனிஃபிட் இருக்குது, நல்ல ரிசல்ட் இருக்குங்கிறதால கண்டினியூஸ்லி வந்து பார்த்திங்கன்னா மூவிங் ஆகிட்டே இருக்குது. மறுபடியும் காலி. நேற்றெல்லாம் 5 தான் வாங்கினேன், கையோட 5 முடிச்சுட்டு தான் வீட்டுக்கே வந்தேன். 2 மணி நேரத்துக்குள்ளே அந்த 5மே வந்து பார்த்திங்கன்னா விற்று கிடாச்சிட்டேன். இப்போ அடுத்து மறுபடியும் வந்து பார்த்திங்கன்னா வாங்குறதுக்காக போயிட்டுருக்கேன். ஸோ பார்க்கலாம். அந்த ஆளுமே சொல்கிறான், ப்ரோ நீ இவ்வளோ வித்துட்டியே, பேசாமல் 10 20 வாங்கிட்டு போயேன், ஏன் 5 வாங்குற அப்படிங்கிறவங்க. நீ தான் வந்து போகிற, உனக்கு தான் கஷ்டம் அப்படின்னாப்புல. நான் பார்த்துக்கிறேன் ப்ரோ அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ அந்தளவுக்கு ஹாட் செல்லிங்காக இருக்குது. அண்ட் நெக்ஸ்ட் புது ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அல்டிமேட் லெவலில் இறக்க போகிறோம். ரிட்டன் வந்து உங்களுக்கு இதை பற்றி நான் சொல்கிறேன். ஓகேவா, அது என்ன ப்ராடக்ட்னு காட்டுறேன். இப்போதைக்கு அண்ணன் எல்லாருமே வராங்க, வாங்க போவோம். அதுக்கப்புறம் இந்த தலைவர் வராப்புல, தலைவர் வந்தோடனே அங்கேருந்து அப்படியே கிளம்புவோம். சஜீவாமே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டோம். நம்ம கஃபில் கிட்ட இருக்கிற இன்னொரு வண்டியை வந்து பார்த்தீங்கன்னா தலைவர் தான் வந்து வாங்கியிருக்கிறாரு. பள்ளியாசல் பாருங்கள், இந்த பள்ளியாசல் கிட்ட தான் உண்டியல் பணம் மாத்திரவங்க இருக்கிறாங்க. ஸோ அவங்கள்ட்ட நம்ம இந்தியன் மணியை போய்ட்டு அக்கௌண்ட்டில் அவங்க முன்னாடி அனுப்பிவிட்டு ரியாலாக வாங்க போகிறோம். பிகாஸ் தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா கிளம்புறாரு. ஸோ ஊருக்கு போயிட்டு ரிட்டன் வருவார். ஸோ நம்ம கஃபில்கிட்ட வந்து விசா வாங்கிறதுக்காக விசா காசு கொடுத்துட்டு போகிறாரு. சொல்லு என்ன சொல்லு, தமிழ்ல சொல்லு. தெரியல. புது வீடு, இதுதான் புது வீடு. புது வீடு. ஆமாம். ஸோ பள்ளியாசலோட மினார் பாருங்க எவ்வளோ பெருசாக இருக்குன்னு. இப்போ தலைவர் வந்தோடனே
வாங்கிட்டு கிளம்புவோம். அண்ட் நம்மளோட துருக்கி ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் அடுத்த ஸ்டாக் வாங்கிட்டோம். இன்னும் நீங்கள் ஆர்டர் பண்ணாமல் இருக்கீங்கன்னா மறக்காம ஆர்டர் தட்டி விடுங்க ஜிஃபாமே. ஸோ நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லலாம். நிறைய பேத்துக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. குறிப்பாக ஊருக்கு போகிறவங்க ரெண்டு மினிமம் ஊருக்கு போகிறவங்க ஒரு 2 டப்பா வாங்கிட்டு போனால் அது சூப்பராக இருக்கும். ஸோ 3 சொல்லி வாங்கிட்டு போகிறாங்க. வாங்க உண்டியல் கொடுக்குறவங்க வந்துட்டாங்க. இப்போ அவங்கள்ட்ட கொடுத்துட்டு காசு வாங்கிட்டு கிளம்பும். ஜிஃபாமே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட வேலை முடிஞ்சிச்சு. தலைவருடைய உண்டியல் பைசா வந்து எக்ஸ்சேஞ்ச் வந்து பார்த்தீங்கன்னா பண்ணிட்டோம். ஸோ இப்போது அங்கே வந்து ஒரு வண்டி வந்து சேல்ஸுக்கு இருக்கான், எலன்ட்ரா வண்டி ஒன்று. ஸோ 22,000 ரியால் சொல்கிறாங்க, 2010 மாடலாம். அதனால் அண்ணன் பார்க்க போயிருக்கு. நானும் கிட்ட போகிறேன், சரி வாங்க வந்து வீடியோ எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். ஒருவேளை நம்ம ஜிஃபேம்க்கு யாருக்காவது தேவைன்னா வாங்கிக்குவாங்கல்ல, சீப்பாக இருந்துச்சுன்னா. 22 சொல்கிறான், பேசிக்கிச்சு அப்படியே கம்மி பண்ணி நம்ம ஜிஃபேம்க்கு யாருக்காக வேணும்னா அவங்க கான்டாக்ட் கொடுத்துட்டா வந்து அவங்களே பேசிக்க போகிறாங்க. அதனால் இப்போ நம்ம கிளம்புறோம், வாங்க லெட்ஸ் கோ. ஜிஃபேமே ஒர்க்கெல்லாம் முடிச்சுட்டு நேராக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நெஸ்டோவுக்கு வந்துட்டாங்க. அரிசி பருப்பு மீன் அது இதுன்னு சொல்லி நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வாங்க வேண்டியிருக்கு. ஸோ அதை போய்ட்டு இப்போ நம்ம வாங்குவோம். ஜிஃபேம் வாங்க போகலாம். ஐஸ்வர்யாவில் வந்து பார்த்தீங்கன்னா பர்ச்சேஸ் பண்ண வந்துட்டோம். ஆனால் எப்படி இருக்குன்னு தெரியல, அதான் ஒரு டவுட்டு. நல்லா இருக்காது. நல்லா இருக்காதா? அதான் தெரியல எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு, அதை பற்றி நல்லா தெரிஞ்சு தான் வாங்கணும். என்ன ரைஸ் இது? சூப்பர் செல்லா பாஸ்மதி ரைஸ். ஃபோட்டோ பார்க்க நல்லா தான் இருக்குது, நல்ல பெரிய பெரிய ரைஸ் மாதிரி. இல்லை ட்ரை தான் பண்ணிவிடுவோமா? ட்ரிக் போட்டு பார்த்துக்கலாம் என்ன நடக்குதோ. கேலக்ஸி ரைஸ் நம்ம இந்த அரிசி தான் வாங்க போகிறோம். அது என்னன்னு சொல்லி தெரியல, பார்த்துக்கலாம். ப்ரைட் ஆஃப் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லிட்டு இது ஒன்று இருக்குது. ஆனால் 80 ரியால் வேணாவா? பாகிஸ்தான் நல்லா நீட்டாக இருக்குமாம்மா? நீட்டாக இருக்குமா? 80 ரூபாவா இது? 79 80 ரூபா இது. ஏடி ட்ரை பண்ணுவோம் வாப்போ, பார்த்துக்கலாம். வாங்க ஜிஃபேம் உள்ளே போய்ட்டு மறுபடியும் அடுத்ததெல்லாம் வாங்குவோம். அரிசி வாங்கியாச்சு. அடுத்தபடியாக வந்து பார்த்தீங்கன்னா எண்ணெய் வாங்கிக்கிறோம். இது எத்தனை லிட்டர் இது? 3 லிட்டரா? ஸோ 3 லிட்டர் எவ்வளோ போட்டிருக்கான்? 22 ரியால். மை மிஸ்டர் ஷெஃப் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணெய். ஸோ இந்த எண்ணெய் சன்ஃப்ளவர் எண்ணெய் தான் இது ஆக்சுவலாக. ஸோ 23 ரியாலுக்கு 22 ரியாலுக்கு போட்டிருக்காங்க. ஸோ உங்களுக்கு டிஸ்பிளே ஆகிடும் என்ன எவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நெக்ஸ்ட்டு இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக கேரளா அரிசி போல இருக்குது. கலர் கலராக குண்டு குண்டாக இருக்குது பாருங்கள், ஃபுல்லாக கேரளா அரிசி. இதெல்லாம் எவ்வளோ? 20ஆ? வஃபா நல்லா தான் இருக்குது. பட் இருக்கிற ஆயிலே நம்ம யூஸ் பண்ணுறது தான். வா அதானே இப்போ இது மாதிரி ஓடிட்டுருக்கு. இப்போ அதானே ஓடிட்டுருக்கு. அப்போ அதே என்ன வாங்க எதுக்கு மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு. வாங்க ஜிஃபேமே ஆயில் தூக்கியாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வாங்க போகலாம். ஜிஃபேமே பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஒரு ஆட்டு லிவர் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கணும் 10 ரியாலுக்கு. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் என்னென்ன வாங்கியிருக்கோம். இப்போதைக்கு நம்ம வந்த வேலை டக்குன்னு முடிஞ்சிருக்கு. 2 எலுமிச்சப்பழம், 2 வாழைப்பழம், தக்காளி, வெங்காயம், எண்ணெய் இது. ஸோ அடுத்து என்ன வருதுன்னு பார்ப்போம். அண்ணா வந்துட்டு மாங்காய், அந்த பச்சை மாங்காய் வாங்க சொன்னிச்சு, ஒட்டு மாங்காய். இங்கே பாருங்கள், சாம்பாருக்கு செய்யணுன்னா அந்த கூட்டு அப்படியே மிக்சடாக வச்சுருப்பாங்க. 10 ரியாலும் அப்படியே மிக்சடாக செஞ்சோம்னா இது அழகாக ஒரு 5 பேர் தாராளமாக உட்காந்து காய்கறிலாம் போட்டு சாப்பிட்லாம். பிஸ்னஸ் ஸ்ட்ராட்டஜி பார்த்துக்கோங்க. சரி வாங்க போய்ட்டு நம்ம மாங்காய் எடுத்துகிட்டு வரலாம். இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்நாக்ஸ்க்காக இங்கே இந்தியன் ஸ்நாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த பால் முறுக்கு சூப்பராக இருக்கும், பார்க்க லைட்டாக க்ரீனிஷ் அடிச்சிருக்கும் அதில். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வாங்க போகிறோம். வாங்குவோம். இப்போ இதையும் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிக்கலாம். அடுத்தது வேறு என்ன இருக்குது? இப்போதைக்கு தான் இருக்குது. இது எடுத்து வண்டி போடுவோம். டக்குன்னு எல்லாத்தையும் எடுத்து உள்ளே போடுவோம். ரவை வாங்கியாச்சு நாஸ்டாவுக்கு. செம்ம பர்ச்சேசிங் போயிட்டுருக்கு ஜிஃபேமே. ஸோ ஜிஃபேமே ஃபைனலி வந்து பார்த்தீங்கன்னா மீன் என்ன மீன் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ பார்த்துட்ருக்கோம். எல்லாமே வாங்கியாச்சு. அது இந்த மீன் மட்டும் பாக்கி இருக்குது. அதனால் மீன் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷாப்பிங் மட்டும் போகலாம். டூனா அது அவங்க முழுசாக தான் கொடுப்பாங்க. அப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது. நம்ம என்ன பண்ணலாம், சரி பார்ப்போம் என்ன ஏதுன்னு சொல்லிட்டு. ஏதாவது ஒரு நல்ல ஒன்று வாங்கிட்டு வருவாங்க. பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம டே கம்ப்ளீட் பண்ணிட்டு வந்தாச்சு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் ஐட்டம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் நம்மளுடைய துருக்கி ஜாம் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா ஸ்டாக் மறுபடியும் கையில் வந்துருச்சு. ஸோ அதுவுமே இன்னும் 3 தான் இருக்குது. ஸோ ஹரியப் நாளைக்கு வந்து ஒரு டெலிவரி போய்டும். மீதி 2 பீஸ் தான் இருக்குது. மறுபடியும் போய் நம்ம வாங்கிட்டு வர மாதிரி தான் இருக்கும். அது டிலே கூட ஆக வாய்ப்புகள் இருக்குது. பிகாஸ் இப்போ ரொம்ப டிமாண்ட் ஆகிடுச்சு இதுக்கு. ஸோ அதனால் வந்து இன்னும் 3 பீஸ் இருக்குது. ஏன்னா அமேசான் வந்து பார்சலாக இருக்குது. அமேசானில் ஒரு வருஷம் கேட்காதீங்க, நான் வாங்க போகிறவங்க வந்து அமேசானில் இருக்க பையில் பேக் பண்ணி கொடுத்துட்டாங்க, அவங்க வச்சுருக்கான் அப்படி. ஸோ அதனால தான். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய பெஸ்ட்டு ப்ராடக்ட்டு, அடுத்த ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா இதுதாங்க. அன்றைக்கி நான் உங்களுக்கு காமிச்சிருப்பேன். ஊத் சஃபி அத்தர்னு சொல்லலாங்க. ஸோ
ஸோ ஊது சஃபி அதோட ப்ராடக்ட் பேக்கேஜிங் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க திறந்து. அடா 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 அவ்வளோ சூப்பராக இருக்குதுங்க, அவ்வளோ சூப்பராக இருக்குது. யாருக்காவது கிஃப்ட் கொடுக்கறதுக்கு இல்லை நீங்கள் இது தடவி யூஸ் பண்ணுறதுக்கு சான்ஸே இல்லை. அதை பாருங்க எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 80 ரியால் வித் டெலிவரியோட வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். இதோட வெயிட் பாருங்க அப்படி இருக்குங்க, அப்படியே ஃபுல்லாக அலுமினியம் அந்த ஒரு ஃப்ரேமோட இருக்குது. இது உங்களுக்கு அடுத்த vlogல வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக சொல்கிறேன் இதோட ஃப்ரெக்னன்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு. இது வந்து பார்த்தீங்கன்னா அண்ணனுமே வந்து பார்த்தீங்கன்னா யூஸ் பண்ணி பார்த்துட்டு அவ்வளோ சூப்பராக இருக்குன்னு. அவ்வளோ தூரம் தள்ளி இருக்கும்போது அதோட ஃப்ரெக்னன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அல்டிமேட்டாக அடிக்குது. அதுக்கப்புறம் கண்டிப்பாக இதை நீங்கள் தடவிட்டு ஒருத்தங்களை கிராஸ் பண்ணி போகும்போதோ ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகும்போதோ கண்டிப்பாக உங்களை ஒரு வாட்டியாவது கூப்பிட்டு இது என்ன ஆகும் அப்படின்னு சொல்லி கண்டிப்பாக கேட்பாங்க. உங்க கூட க்ளோஸாக இருக்கவங்க மச்சான் இது எங்கேந்திரா வாங்கினேன் அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்காம இருக்கவே மாட்டேங்க. நம்ம சப்ஸ்கிரைபருக்கு நேற்று நம்ம துருக்கி ஜாம் கொடுக்க போகும்போது கூட இதை நான் ஸ்மெல் பண்ண வச்சேன். அடா 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 ஒரு வேற லெவலில் டெம்பர் ஆகிட்டாரு ப்ரோ. என்ன ப்ரோ இப்படி இருக்கு, சத்தியமாக வேணும் ப்ரோ. சவுதிக்காரங்க போடுற மாதிரி அவ்வளோ காஸ்ட்லியான அந்த ஒரு அதாவது நமக்கு லோ பட்ஜெட்டில் அந்த ப்ரீமியம் அண்ட் காஸ்ட்லி ஸ்மெல்லு கொடுக்குது ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டாங்க. அல்டிமேட்டுங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க. டிசப்பாயின்மெண்ட் ஆகவே மாட்டீங்க. 101% ஐம் ஷுவர் உங்களுக்கு பிடிக்கும். இதோட ப்ரைஸ் வந்து 80 ரியால். துருக்கி ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா 110 ரியாலுக்கு வித் டெலிவரியோட இருக்கு. 80 ரியாலுக்கு இது வித் டெலிவரியோட உங்களுக்கு இருக்கு. அண்ட் இப்போ துருக்கி ஜாம் வந்து பார்த்தீங்கன்னா தமாம்லேயும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்கு. அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மஸ்க் ஊத் சஃபியை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்று மஸ்க் சஃபின்னு இருக்கு, அது காலி ஆயிடுச்சு ஸ்டாக்கு. இதுவும் இருக்கு, அதுவும் வந்தோடனே அதையும் நம்ம லான்ச் பண்ணிடுவோம் கூட சீக்கிரம். ஸோ கண்டிப்பாக வேணுங்கிறவங்க ட்ரை பண்ணி பாருங்க. ஜிஃபேமே கண்டிப்பாக கிஃப்ட் கொடுக்கறதுக்கு அல்டிமேட்டுங்க. பார்க்கறதுக்கே அப்படி இருக்கு பாருங்க. டா சூப்பருங்க. அடுத்த வீடியோவில் மீட் பண்ணலாம் ஜிஃபேம். பாய்.